மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விமான நிலைய பெயர் பலகையை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். May I now request the Honorable Minister Rammohan Naidu Kinjarapuji to kindly come forward to unveil the plaques for international status of Madurai Airport. நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். Now I once again request our Honorable Minister to unveil the plaque of ATC Tower cum Technical Block. நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். Let's give a big round of applause for the wonderful unveiling of the two plaques. மதுரை சர்வதேச விமான நிலையம் புதிய பெயர் பலகை திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசுடைய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்த விமான நிலையத்துடைய பெயர் பலகையை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகள் இவை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். மதுரை சர்வதேச விமான நிலையம் புதிய பெயர் பலகை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெயர் பலகையை திறந்து வைத்தார் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு. ரூபாய் 88 கோடியிலான நவீன வசதியுடன் கூடிய புதிய ஏடிசி கட்டிடம் திறப்பானது இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வான் கட்டுப்பாடு கோபுரத்துடன் நவீன வசதியுடன் கூடிய இந்த ஏடிசி கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இன்று அறிவிக்கப்பட உள்ளது. பெயர் பலகை மாற்றம் செய்யப்பட்டு திறப்பு விழாவுக்காக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மதுரை விமான நிலையம் வந்திருந்தார். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கவும் விரிவாக்கத்திற்கு ஒரு பகுதியாக 88 கோடியில் வான் கட்டுப்பாடு கோபுரத்தை நவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கவும் வந்திருந்த நிலையில தற்போது இந்த நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்திருந்தார். தற்போது இந்த விமான நிலையத்தின் புதிய பெயர் பலகையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.